மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் குவைத் மீது ஒரு அதிபயங்கர தாக்குதலை ஈரான் நிகழ்த்தியிருக்காங்க. இன்னொரு புறம் நிலத்துக்கு அடியில் புதைச்சி வச்சுருந்தாங்கல்ல அந்த ஏவுகணை நகரங்கள், அதெல்லாம் மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஈரான். 1 இல்லை 2 இல்லை 70க்கும் மேற்பட்ட அந்த புதைக்கப்பட்ட நகரங்கள் இப்போ திறக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அலாவுதீனுடைய அற்புத விளக்கு அப்படிங்கிறது இப்போது சரியான நபர்கள்ட்ட போய் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் ஒரு புதியதொரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு அந்த நாட்டினுடைய தலைவருக்கு. அந்த லெட்டர் ஏற்படுத்த இருக்கக்கூடிய பாதிப்புகள், அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. ஆரம்பிச்சது என்னவோ அமெரிக்கா தான், முடிச்சது ஈரான் அப்படின்னு சொல்றாங்க. ஓவர் நைட்ல வெற்றி தோல்வியவே நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு சில 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ சிரிக் அப்படிங்கிற தீவுல இந்த தொலைத்தொடர்பு கோபுரம் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. இப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீது இப்போ அட்டாக்கை நடத்தினதா IRGC ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான காட்சிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, அதை நான் வரிசையாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். அமெரிக்காவினுடைய இந்த US சென்ட்ரல் கமாண்ட் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் தான் இது. அவங்க எப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ விளக்கமாக கொடுக்குறாங்க. அது தொடர்பான காட்சிகள் தான் இப்போ பதிவாயிருக்கு. ரொம்ப பெருமை பொங்க அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ ஒரு புறம், பதிலுக்கு ஈரான் தன்னுடைய அட்டாக் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக குவைத்தில் அவங்க நடத்தின அட்டாக்கையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதுவும் வீடியோ காட்சிகளாக இருக்குது. டைரெக்டாக இந்த அட்டாக் அப்படிங்கிறது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படை இருக்குல்ல, அதன் மூலியமாக தான் செஞ்சுருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா UAE, சவுதி அரேபியா இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தில் இருந்து ஈரானில் அட்டாக் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கடல்லையே அவங்களுடைய படைகள் இருக்குல்ல ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில், அந்த படைகளில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கப்பலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலிமா அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்கங்கிறது ரிப்போர்ட்டாக ஃபைலாக இருக்குது. அப்போ நிலத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை அல்ல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஈரானில் இருந்து குவைத்தை நோக்கி ஆளில்லாத விமானங்கள் டிராவல் பண்ணி போயிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பாக குவைத்தினுடைய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ, நம்மளை நோக்கி ஒரு பெரிய தாக்குதல் நடத்த போகிறாங்க, எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு வருது. அதற்கு பிறகு இந்த அட்டாக்கும் நடந்திருக்கிறதுக்கான காட்சிகள் பதிவாகுது. இந்த ஏவுகணை வான்வெளியை கிழிச்சுக்கிட்டு அது போய் குவைத்தில் அட்டாக் பண்ண காட்சிகள் தான் பதிவாயிருக்கு. எனக்கு மரியாதையே கிடையாது போ அப்படிங்கிற அளவிற்கு ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் இப்போ ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்காரு. இப்போது அதிகாரம் அப்படிங்கிறது தன்வசப்படணும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வேலைக்கு ஆகாது. அப்போ பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். அதே மாதிரி ஈரானில் IRGC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஒட்டுமொத்த அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய அதிபராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருல பெஜஸ்கியான், அவரால் இங்கே முடிவே எடுக்க முடியலன்னு வருத்தப்படுறாரு. இதன் காரணமாக அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, ஈரானுடைய உச்சத்தலைவர் முஸ்தபா கமினி அவர்களுக்கு ஒரு லெட்ரு ஒன்று எழுதுறாரு. அந்த லெட்டரில், ஐயா என்னையை விட்டுருங்க, சாகிறதுக்கு நான் தயாராக இல்லை, 2வது இந்த நாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டராக நான் பொறுப்பேற்று வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அதையும் இங்கே செய்ய முடியல. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி ரிசைனேஷன் லெட்ரு எழுதுறாரு. இந்த லெட்ரு முஸ்தபா கமினி அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் இறுதி முடிவு எடுப்பார். ஓ, நீங்கள் 2 பேரும் அந்த பக்கம் சண்டை விடுறீங்களா? ஒருத்தன் என்னன்னா குவைத் அடிக்கிறான், ஒருத்தன் என்னடானா ஈரானுக்குள்ளே சிரிக் அப்படிங்கிற தீவுக்குள்ளே அடிக்கிறாங்க.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலு இருக்கவே இருக்குது, யாருமே இல்லாத அனாதை பசங்க மாதிரி வந்து லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள், அதனால் அவங்கள கொலை செய்வோம் அப்படின்னு லெபனானுக்குள்ளே என்னன்னா இஸ்ரேல் வந்து தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக எண்ணெயினுடைய ரேட் அப்படிங்கிறது 2% மேலே உயர்ந்திருக்கு அப்படிங்கிற தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம், ஆனால் இப்போது அதை யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவிற்கு போயிடுச்சு. ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்ன, 2 பேருக்கு இடையில உடன்படிக்கை, நீ இதை செய்யக்கூடாது, நானும் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதில் மாறுதல்கள் ஏற்பட்டது. இடையில வந்து மொத்தம் 3வது முறையாக இப்போ அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது மீறப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். ஸோ நவ் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், எப்படி சொல்கிறது, இந்த பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண உடனே இப்போ ஐசியூவில் இருக்காங்க, ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்காங்க, இதுக்கு மேலே காப்பாற்றுறது கஷ்டம் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு நிலையில தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போடப்படக்கூடிய அந்த ஒப்பந்தத்தினுடைய நிலைங்கிறது காற்றில் பறக்க போகுது, இல்லை குப்பத்தொட்டியில் கிழிச்சு போட போகிறாங்க. இதான் நடக்க போகுது. குய்ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின் நிலையம், நீராவிக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அதை பயன்படுத்தி உலகத்தினுடைய முதல் சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படிங்கிற இந்த CO2 கழிவு வெப்ப மின் நிலையத்தை சீனா இப்போ இயக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது மனித கழிவுகளில் இருந்தும் அவங்க மின்சாரத்தை தயாரிப்பதற்கு இப்போ பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. இதன் காரணமாக கார்பன் டை ஆக்சைடும் தூய்மையாக்கப்பட்டு அதை மின்சாரமாக ரெடி பண்ணுறாங்க. இந்த மின்சாரம் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கும் பயன்படும், அதே நேரத்தில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான முன்னேற்றங்களுக்கும் பயன்படும் சொல்லியிருக்காங்க. சீனா பாருங்க எல்லா விஷயத்துலையுமே முன்னோடியாக இருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு சான்று. மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்கங்கள், அது மட்டும் இல்லை, அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி அப்படிம்பாங்க, அது மாதிரி 69 நிலத்தடி ஏவுகணை சுரங்கங்கள் ஈரானில் இருக்குது. அதில் 50 இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்போது இவ்வளவு பெரிய சுரங்கங்களில் 50 இதை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஈரான் அடுத்த கட்ட வாருக்கு ரெடியாக இருக்காங்கங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த சுரங்கங்களை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அதுக்கு முன்னாடியே அதை ஆன் பண்ணிடுவாங்க. அப்போது வாருக்கு ஈரான் ரெடி, இன்னைக்கே அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ தொடர்ச்சியாக நீங்களும் உங்களுடைய நேரத்தை இதற்காக நீங்கள் ஒதுக்க வேண்டியது இருக்கும். டெய்லி 15 to 20 நிமிடங்கள். ஸோ தொடர்ச்சியாக பல மாத கால தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய இந்த நிலத்தடி சுரங்கங்கள் இப்போ ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. அது தொடர்பான சேட்டலைட் இமேஜ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒப்பந்தம் கையெழுத்தாகுதா இல்லையாங்கிறத வித்தின் 72 hours நம்ம தீர்மானிச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லப்படுது. இதன் காரணமாக புதியதொரு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா பென்குரியன் விமான நிலையத்திலிருந்து தனது இராணுவ விமானங்களை விலக்கிக்கிறதுக்கு அமெரிக்கா திட்டம் போட்டிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஐரோப்பாவினுடைய முக்கியமான இராணுவ தளங்களில் தன்னுடைய விமானங்களை கொண்டு போய் இறக்குறதுக்கும் அமெரிக்கா இப்போ ரெடியாக இருக்குது. இதில் யூகேவினுடைய தளங்களாகட்டும் இதையும் பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்னொரு பெரிய வாருக்கும் அமெரிக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒப்பந்தத்துக்கும் ஈரானுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் ஈரான் மீது அமெரிக்கா வலுக்கட்டாயமாக ஒரு போரை திணிக்கிறாங்களோ அப்பெல்லாம் தைவான் பிரச்சனையை சீனா முன்னிலைப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் தைவான் விவகாரத்தில் சீனா விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை, நெருப்புடன் விளையாட வேண்டாம் வாஷிங்டன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சீனாவினுடைய அணுசக்தி திறன்கள் வெறுமன காட்சி பொருள் அல்ல, அது விளையாண்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்காதீங்க அப்படிங்கிற மிரட்டலையும் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், குவைத் மீது ஈரான் அட்டாக் பண்ண அந்த காட்சி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஈரானுடைய IRGCன்னு. அந்த காட்சிகள் தான் இது. ரொம்ப வலிமையான ட்ரோன் சூப்பராக பாருங்கள் வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ரொம்ப கிளவராக இதை வீடியோ காட்சியாக அதை வண்டியை ஓட்டிகிட்டு போயிருக்கக்கூடிய ஒரு பெண் தான் இதை எடுத்திருக்காங்க. பாருங்கள், குவைத்தில் ஒரு முக்கியமான பகுதியில் அது விழுந்திருக்கு. ஆக்சுவலி ஒபாமாவோடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் முடக்கப்பட்டிருக்கதா ஒரு செய்தி. இன்னொரு புறம் என்னென்னா, வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்களும் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. இந்த இருவேறு செய்திகளையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் புலப்படும். ஈரானுடைய எல்லை அப்படிங்கிறது, அதிகார எல்லைங்கிறது இப்போ வாஷிங்டன் வரைக்கும் நீண்டிருக்கு அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இணையதள முடக்கம் அப்படிங்கிறத எங்களால் சாத்தியப்படுத்தக்கூடும் அப்படின்னு இப்போ ஈரான் ஒயிட் ஹவுஸுக்கு புரிய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுலைமானி அவர்களுடைய ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் பண்ணுற மாதிரி, யார் ஒயிட் ஹவுஸில் யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேஜில் சுலைமானி அவர்களுடைய ஃபோட்டோ வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுதான் ஹேக்கிங் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தில் ஈரான் வந்து கெட்டிக்காரங்களா தன்னுடைய விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ சுலைமானி அப்படிங்கிறவர் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ஒரு பெரிய வரைபடம் ஒன்று வரைஞ்சு கொடுத்து அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பெரிய திட்டம் ஒன்று வகுத்து வச்சிருக்கார். அதன்படி தான் இன்னைக்கு ஈரான் அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ சுலைமானி அவர்களுடைய ஃபோட்டோ வந்து வாஷிங்டன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எச்சரிக்கை, வார்னிங். அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.